அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கடவுள் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தன்னைத்தானே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் தனியாக இருக்கிறேனா அல்லது என்னோட கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா என்ற கேள்வி தான் அடிக்கடி கேட்கப்படுது. இது மனோதத்துவ அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை. நம்மை சுற்றிய உலகம் எல்லாம் குழப்பமாக இருந்தாலும் ஒரு மறைமுக சக்தி எப்போதும் நம்மை காக்கிறது என்ற உணர்வு வந்திருக்கிறதா? இதுதான் கடவுளுடைய சாட்சியம். கடவுள் உங்களுடன் இருப்பதை யாரும் வந்து நிரூபிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய மனம், உங்கள் அனுபவம், உங்களது அனுபவ வாழ்க்கை இதற்கான சின்ன சின்ன அடையாளங்களை பார்த்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். சில சமயம் கோயிலுக்குள் சென்றால் கண்ணீர் வந்துவிடும். சில நேரம் நம்மளுடைய உடம்பு சிலிர்க்கும். இன்னும் இனம் தெரியாத ஒரு அமைதி ஏற்படும். சில நேரம் பிரச்சனைகளை தீராமல் இருக்கும்போது திடீரென்று யாரோ உதவி செய்வார்கள். சில சமயம் காரணமின்றி ஒரு அமைதி, சந்தோஷம் நிற்கும். இவையெல்லாம் இதற்கான ஒரு அறிகுறிகள் தான். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் உண்மையிலேயே உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் என்ன 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 சின்னங்கள், எந்த அனுபவங்கள் உங்களுக்கு அது அருள்காட்சியாக தருகிறது என்பதை தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோனுடைய முடிவில் நீங்கள் உங்களுக்கே கேட்கலாம், ஆமாம் கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்ற உள்ளுணர்வு உங்களுக்கு கட்டாயம் வரலாம். அப்படி வந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அது மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல 1வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், மன அமைதி. நம்முடைய சூழ்நிலையில் கஷ்டமாக இருந்தாலும் உள்ள ஒரு அமைதி இருக்கும் மனசில். 1000 பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மனைவி, மக்கள், இன்னும் சுற்றத்தார்கள், இப்படி சமூக பிரச்சனைகள், வேலை, பணம் சம்பாதிக்கிறது, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் மனதானது ஒரு தெளிந்த நீரோடை போல சுமூகமாக இருக்கும். சலசலப்பு நீரோடையில் எப்படி தெளிந்த நீரோடையில் இருக்காதோ அதே மாதிரி நம்மளுடைய மனதும் எதற்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கும். எல்லாம் மேலே இருப்பவன் பார்த்து கொள்வான் என்ற அந்த உணர்வு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2வதாக அதிர்ச்சிகள் தவிர்க்கப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வீட்டை விட்டு வெளியே சென்றால் நாளும் நடக்கலாம். அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, அந்த இறைவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமான்னு கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார். அது 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மனோதத்துவம் சொல்லுது. ஆபத்தான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது. என்னென்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது எது வேண்டாலும் நடக்கலாம். ஆனால் உங்களுடன் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதாக உணர்ந்தால், இருப்பதாக நீங்கள் அறிந்தால், உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சில நிகழ்ச்சிகள், தேவையில்லாத எதிர்மறையான நிகழ்ச்சிகள் உங்கள் ரொம்ப நெருக்கமான பக்கத்தில் நடக்கும், ஆனால் உங்களுக்கு நடக்காது. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு எப்பயுமே நம்ம கண் முன்னாடி நாம் கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருப்போம். அந்த 3 நொடி 4 நொடியில் வேறு ஒருத்தர் இருக்கிற அந்த நிகழ்ச்சி, அதாவது எதிர்மறையான ஒரு சில விபத்துக்களோ அல்லது காயங்களோ அல்லது தேவையில்லாத விருப்பப்படாத விஷயங்கள் நடக்கும். இதை வச்சு நம்மளால் நிச்சயமாக சொல்லிக்க முடியும். அடுத்தது 3வதாக சரியான நேரத்தில் சரியான மனிதர் வருவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு தரும் ஒருவர் திடீர்னு என்று உதவி செய்வாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஒரு இந்த நிமிஷத்தில் இப்பயே நமக்கு ஒரு 10,000 வேணும்னு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இல்லை, வேணும்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் யார்கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா ஒரு என்றைக்குமே ஒரு சைக்காலஜி சொல்லுது, ஒரு மனோதத்துவ நிபுணர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனைக்குரிய முக்கியமான தீர்வு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லுது. இது உண்மையான விஷயம் 100%. பணம் தேவை, அது யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஞாபகம் வராது. ஆனால் உங்ககிட்ட ஒரு தெய்வீக ஆற்றல்,
தெய்வ சக்தி உங்க கூட இருக்குது அப்படின்னு சொன்னா, உடனே உங்களுக்கு தெரியும். 10 பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய நண்பர்கள். இந்த ஒரு நண்பர்கள்கிட்ட கேட்டா நமக்கு நிச்சயமா பணம் வந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அவருக்கு ஃபோன் பண்ணுவீங்க. கரெக்ட்டா அவர் கொண்டு வந்து குடுத்துருவாரு. இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமா நடக்கும். அப்படியே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. மத்தவங்க கிட்ட நீங்க வந்து சும்மா சொல்லுவீங்க. "இல்லப்பா என்கிட்ட பணம் இல்ல. நீ கேட்டிருந்தா கூட குடுத்துருக்க மாட்டேன்" அப்படின்னுவாங்க. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்லையே நம்ம கேட்காதது அவங்க கிட்ட. கரெக்ட்டா கேட்டவங்கட்டயே பணம் வந்திருக்கு அப்படின்ட்டு. 4வதா உள்ளுணர்வினுடைய வலிமை வந்து அதிகமா இருக்கும். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற ஒரு சின்ன சத்தம் உங்களுக்குள்ள உள்ளுணர்வா ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் உள்ளுணர்வு. அதாவது உலகத்துல நெறைய விஷயங்கள் நல்லது, கெட்டது நெறைய விஷயங்கள் படிக்கப்படுது, சொல்லப்படுது, கேட்கப்படுது. ஆனா, நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு. அதை ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு இருக்கு. இது சரிதானா? இது சரியில்லையா? ஒருத்தன் ஆகாயத்துல பறக்கிறான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கங்க. உடனே நம்முடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது? இது அறிவியல் பூர்வமா சாத்தியம் இல்லத அப்படின்னு தான் சொல்லுது. அந்த மாரி எது செய்யணும்? எது செய்யக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் ஒரு ஒரு ஒலி, ஒரு சத்தம், ஒரு ஓசை வந்து அமைதியான நேரத்தில கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். கரெக்ட்டா குறிப்பு குடுக்கும். அந்த குறிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, 100% சரியா இருக்கும். இந்த உள்ளுணர்வினுடைய வலிமை இதுதான். உலகத்தில காசு பணம் சம்பாதிக்கிறது, புகழ சம்பாதிக்கிறது, ஒரு பெரிய நாட்டினுடைய பெரிய தலைவராகிறது, இப்படி உயர்வான விஷயங்கள் செஞ்சவங்க எல்லாத்துக்குமே இந்த உள் உணர்வினுடைய வலிமையினால தான் இவங்க வந்து அத அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோ தத்துவம் சொல்லுது. அது 100% உண்மை. அடுத்தது 5வதா பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பத்தில் வழிகாட்டுதல். நாம ஏற்கனவே சைக்காலஜில சொன்னத சொல்லியிருக்கிறோம். மனக்குழப்பமா இருக்கும் பொழுது அதற்கான தீர்வு நிச்சயமா நம்ம சிந்தனைக்கு வராது. இது உங்களுடைய அனுபவத்திலே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கட்டாயம் வந்து இது உங்களுடைய நடைமுறையில. அப்புறம் யோசனை பண்ணியிருப்பாங்க, "அடடா! இந்த நேரத்தில இத செஞ்சிருக்கலாமே!" அப்படின்னு தோணும். எளிதாக முடிவெடுக்கக்கூடிய தெளிவு நமக்கு வந்து வராது, மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது. ஆனா தெய்வீக சக்தி, தெய்வ ஆற்றல் உங்களுடன் இருக்குது அப்படின்னு சொன்னா, டக்குனு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தெளிவா இருக்கும், கரெக்ட்டா இருக்கும். சரியா 100% சரியாக அது வேலை செய்யக்கூடியதா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா நம்ம செஞ்சுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா, தெய்வ சக்தி, தெய்வங்கள் நம்முடன் இருக்கும் பொழுது, நம்முடைய மனமானது அமைதி, தெளிவு, ஆல்ஃபா நிலையில மைண்ட் இருக்கிறதுனால, ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியும். அடுத்தது 6வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அதிர்ஷ்டம் போல் தோன்றும் சம்பவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உண்மையிலேயே வந்து அது தெய்வ அருளின் ஏற்பாடு தான் அது. நம்ம ஏதோ ஒரு இன்னைக்கு வந்து வெளியில போறோம். ஒரு ரூ. 1000 சம்பாரிக்கிற மாரி இருக்கும். ஆனா, அது ரூ. 10,000 வருமானத்திற்கான நடவடிக்கைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். டேய்! இன்னைக்கு என்ன நம்மளுக்கு அதிர்ஷ்டம்? அதிர்ஷ்டம் என்பது தெய்வீக ஆற்றல் தான் அதுவும். அதிலயும் வந்து தேவதைகள் இருக்கிறாங்க, தெய்வங்கள் இருக்கிறாங்க. பணம் அப்படின்றதுலயும் நெறைய ரகசியங்கள், தெய்வீக ரகசியங்கள் இருக்குது. இந்த அதிர்ஷ்டம் போல தோன்றும் இந்த சம்பவங்கள பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நீங்க கேட்டா வந்து தெய்வீக அருள் இருக்கும் பொழுது, நீங்க சின்னதா நெனச்சுட்டு போவீங்க. அதோட 100 மடங்கு, 1000 மடங்கு பொருள்களோ, அல்லது பணமோ, இப்படி ஏதாவது உங்ககிட்ட வந்து சேரும். ரொம்ப ஆனந்த நிலையில இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அது தெய்வ அருளினுடைய ஏற்பாடு தான் அது. அந்த தெய்வங்கள் நம்மளுடன் இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய மனம் சுத்தமாகவும், அமைதியாகவும் இருக்கிறதுனால, அந்த அதிர்ஷ்டங்கள் எப்படி ஒரு காந்தத்தை பக்கத்துல இரும்பு துண்ட வச்சுட்டா ஈர்க்காமல் இருக்க முடியாதோ, அதே மாரி ஒரு ஈர்ப்பு இந்த தெய்வீகர்கள் நம்மகிட்ட இருக்கும் பொழுது, இந்த பணத்தோ விஷயமோ, பொருளோ, வீடோ, வாகனமோ, நம்முடைய குடும்ப வாழ்க்கையோ ஈர்க்கப்படும். அடுத்தது 7வது விஷயம், கஷ்டத்தில் அசாதாரண வலிமை இருக்கும். எதற்கும் பயப்படாம நிலைத்து நிற்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தெய்வீக ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும்போது, மனித வாழ்க்கையின் இயல்பாவே இன்ப துன்பங்கள் என்பது மாறி மாறி வரக்கூடியது தான். அது நடைமுறை நிகழ்ச்சிகள். அது இல்லாத யாருமே இல்ல. வண்டி சக்கரம் எப்படி ஒரு பகுதி மேல போனா, அதே பகுதி அடுத்த நிமிஷத்துக்கு அது கீழ வந்தே ஆகணும். கீழ இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் இருக்க போறது மறுபடியும் மேல போகுது. அந்த வண்டி சக்கரத்த தான் உதாரணமா சொல்லுவாங்க காலக்கோட்பாட்ல. இந்த கஷ்டங்கள் ரொம்ப பெரிய கஷ்டங்கள் இருந்தா கூட, அத வந்து சாதாரணமா, அசாதாரணமான வலிமை ஏற்படும். எதற்கும் பயப்படாம ஒரு நிலைத்தன்மை
இருக்கும். ஆற்றல் இருக்கும். அத வந்து சமாளிக்கக்கூடிய திண்மை, திடமான மனது, ஒரு தீர்க்கமான முடிவு இப்படியெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து கஷ்டத்தில வந்து நெறைய பேர் தடுமாறுவாங்க. ஆனா, இவங்க வந்து சாதாரணமா அந்த கஷ்டத்த வந்து சமாளிச்சுருவாங்க. அடுத்தது 8வதா சந்தோஷம் காரணமின்றி எழுவது. எதுவுமே இருக்காது. நம்ம பாக்கெட்ல பணம் இருக்காது. நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. எந்த வெளிப்புற காரணங்கள் எதுவுமே இல்லாம ஆனந்தமா இருக்கிறத உணர முடியும். இந்த தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான ஒரு பெரிய இண்டிகேட்டர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சந்தோஷம் வந்து காரணம் என்னாது, அப்படியே ஆனந்தமா இருக்கும். போனீங்கன்னாவே எங்கேயாவது ஒரு பாட்டு பாடுச்சுன்னா வச்சுக்கங்க, அந்த பாட்டுல அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு கேட்பீங்க. அந்த பாட்டு கூடயே பாடுவீங்க. இந்த வெளிப்புற காரணங்கள் எதுவுமே உங்கள பாதிக்காது. எப்படிப்பட்ட பணப்பிரச்சனையோ, பொருளாதாரமோ, குடும்ப பிரச்சனையோ எதுவும் பாதிக்காது. சாதாரணமா அப்படியே சந்தோஷமா மனநிலையானது ஆனந்தமா இருக்கும். எதுவுமே இல்லன்னாலும், அடுத்தது 9வதா அற்புத அனுபவங்கள். என்ன அப்படின்னு சொன்னா, கனவுல, தியானத்துல, கோயில்ல அல்லது வழிபாட்டில் ஒரு சின்ன அனுபவங்கள் வந்து தெய்வீக அனுபவங்கள், நல்ல மனதுக்கு ஆனந்தம் தரக்கூடிய அனுபவங்கள் ஏற்படும். 10வதா சின்ன சின்ன அடையாளங்கள் உங்களுக்கு தெரியத் தோணும். மனம், மலர், இசை, பறவைகள், விலங்குகள் வழியாக உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து உணர்த்தப்படும். அடுத்தது பழைய கஷ்டம் நல்லதுக்காக மாறும் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நெறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா இருக்கும். அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்தது வேற ஒரு நல்ல விஷயம் நடந்ததுக்காக இருக்கலாம். உதாரணத்துக்கா, ஒருத்தன் வந்து ஒரு மேல் படிப்புக்காக ஐடிஐல சேர்றான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐடிஐன்னா வெல்டர், ஃபிட்டர், வெல்டிங் வைக்கிற இதில வந்து அப்ளிகேஷன் போடுறான். அது அவனுக்கு கிடைக்கிறதில்ல. அவன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவான் மனதளவுல. ஐயோ! நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொன்னான். 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அரசாங்க வேலையே, நல்ல வேலையே கிடைச்சிருக்கும். ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய, அதாவது எந்த ஒரு அலைச்சலும் இல்லாம, வெயில்ல போகாம உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரசாங்க வேலையே கிடைச்சிருக்கும். அப்பதான் யோசனை பண்ணி பார்ப்போம். அடட! அது நமக்கு கிடைக்காத போனது எவ்வளோ பெரிய நன்மையா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பழைய கஷ்டங்கள் நமக்கு வந்து நல்லதுக்கு தான் இது நடந்திருக்கு அப்படின்றது பின்னாடி தான் தெரியும். அந்த சமயத்தில கடவுளையே கூட நம்ம நிந்திச்சிருப்போம். கடவுளே! ஏன் கடவுளே எனக்கு இந்த மாரி சோதனை செய்ற அப்படின்ட்டு. அடுத்தது உதவி செய்யும் மனம் வளர்க்கப்படும். அந்த தெய்வ சக்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற சுப எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்கும். உங்ககிட்ட இல்லனாலும் சரி, இருந்தாலும் சரி. ஒரு கால் வந்து யாரோ ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. இன்னொருத்தர் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில நாம ஒரு நிமிஷம் நின்னு, நம்மகிட்ட இருக்காது. ஆனா நம்மகிட்ட கூட இருந்திருந்தா குடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். குடுக்கறதும், குடுக்காததும் அது அப்புறத்து விஷயம். ஆனா அந்த நேரத்தில ஒரு எண்ணம் தோணும். நீங்க அப்படியே வெட்ட வெளியில நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மலைய பார்ப்பீங்க. இந்த அளவுக்கு தங்கம் இருந்தா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யலாமே அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்து உதவ வேண்டும் என்ற சுப எண்ணம் வர்றது. இதெல்லாம் தெய்வீக ஆற்றல் உங்க கூட இருக்கும் பொழுதோ, தெய்வங்கள் உங்களுடன் இருக்கின்ற ஒரு இண்டிகேட்டர் தான் இது. அடுத்தது பாவ பழக்கங்கள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். 13வது பாயிண்ட் வந்து தீய பழக்கங்களை விட்டு நல்ல வாழ்க்கைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கும். மனிதனாக பிறந்தா ஏதோ ஒரு பழக்கங்கள், தீய பழக்கங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஏற்பட்டிருக்கும். அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம கூட இருந்தா, அது தானாகவே விலகி போயிடும். 14வதா சந்தோஷமான உறவுகள். நமக்கிட்ட வரக்கூடிய உறவுகள் நல்லவர்களாவே உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து செல்லும். எப்பயுமே நல்ல மனிதர்கள், நல்ல உயர்வான மனிதர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், தெய்வீக ஆற்றல் புரிந்தவர்கள் இப்படி நிறைய சந்தோஷமான உறவுகள் நமக்கு வரும். 15வதா ஆசானாகவோ அல்லது குருவாகவோ நீங்க அடிக்கடி சந்திக்க நேரிடும். வாழ்க்கையில நோக்கத்தை காட்டும் நபர்கள் அவர்கள். ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையில மனோதத்துவத்தில வருது. உலகத்துல தாய் தந்தைக்கு அடுத்தது இருக்கிறது, தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஆசான் தான். ஏன்னா, தெய்வத்தையே வழிகாட்டுறது ஆசான் தான். அந்த தெய்வத்தினுடைய தன்மையையும், தெய்வம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்றது சொல்றது, ஆசானான குரு தான் அத சொல்லிக் குடுக்குறாரு. அதனால தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு குருவ வந்து 3வது இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்பா, அம்மாவுக்கு அடுத்தது குருவ வச்சிருக்கிறதுக்கு காரணம், அடுத்தது தான் கடவுள வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா,
அந்த கடவுளையே உணர்த்துறது அந்த குரு தான். அடுத்தது 16வது பாயிண்ட்டு, தெய்வ உணர்வுடைய சின்னங்கள் எப்படின்னு சொன்னா, நெருப்பு. அதாவது தீப்பாஞ்சி அப்படின்னு பேரு நெருப்புக்கு. அது ஒரு தெய்வம். நெருப்பு என்பது ஒரு பெரிய மகாசக்தி. பவித்ரா அப்படின்னு பேரு. தீப்பாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய தீப்பாஞ்சி அப்படின்ற பேர்ல நெருப்ப வந்து தெய்வமா வணங்குவாங்க. தீயவே நெருப்பா அது அந்த பரிசுத்தமானது அது. அதனால. அப்புறம் ஒளி, லைட்டு, மணி ஓசை இவற்றெல்லாம் நம்மளுடைய அருள உணர முடியும். இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு வந்து நம்முடைய உடம்பு வந்து சிலிர்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். அது வந்து நம்ம மரியாதை செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் இறங்கி போகும். அடுத்தது 17வது பாயிண்ட்டு வழிபாட்டில் கண்ணீர் வருது. இது கடவுள் இருப்பதற்குரிய ஆழ்ந்த சாட்சி இது. யார் ஒருவர் பிரார்த்தனையில தங்களுடைய கண்களிலிருந்து தானாகவே நீர் வழிகிறதோ, அது வந்து ஒரு இறைவன் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த சாட்சி இது. நீங்க இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, முஸ்லிம் மதங்கள்ல வந்து தொழுகை செய்வாங்க. தொழுகை செய்யும்போது, பிரார்த்தனை செய்யும் பொழுது, கண்ணீரே வரலன்னா கூட, அழுது கேட்பாங்க. கண்ணீர் வர வச்சு, அழுது கேட்பாங்க. ஏன்னா, மனத்தை சுத்திகரிப்பு செய்வதில, உடல், மனம் இத சுத்திகரிப்பு செய்வதில கண்ணீர் வந்து இந்த எப்படி அழுக்கான ஒரு பாத்ரூம வந்து துடைக்கிறதுக்கு ஆசிட் தேவைப்படுதோ, அப்படிப்பட்ட ஆசிட்டோட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஆசிட் கண்ணீர். அந்த கண்ணீரானது நம்முடைய எல்லா கர்மாக்கவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கண்ணீரே வரலனா கூட, நாம கண்ணீர் வரவழைச்சுக்கலாம். ஏன்னா மனதை இலகுவாக்கி, ஒரு மனதோட நாம வந்து இறைவனை நினைக்கும் பொழுது கண்ணீர் கட்டாயம் வரும். வழிபாட்டுல கண்ணீர் வருவது, இது கடவுள் இருப்பதனுடைய ஆழ்ந்த சாட்சி அப்படின்னு தான் மனோதத்துவம் சொல்லுது. 18வது பாயிண்ட் கஷ்டத்தை சமாளிக்கும் எளிமை. பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சின்னதா போட பார்த்துக்கலாம் அப்படின்னும் அது சாதாரணமாவே போயிடும். 19 நல் உணர்வை பெருக்குவது. எதற்கும், எவருக்கும் நன்றி சொல்லக்கூடிய மனப்பான்மை. எப்பயுமே எத பார்த்தாலும் அப்படியே கும்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தாயுமானவர் தான் வந்து இதில முக்கியமான முதலானவர். "நோக்குகின்ற பொருள் எல்லாம் நின் புகழே அன்றி வேறொன்றும் அறிய பராபரமே" அப்படின்னாரு. உன்னை பார்க்கக்கூடிய பொருள் எல்லாத்துலயும் நீ இருக்கிற அப்படின்ற அந்த நன்றி உணர்வு யாரோ ஒருக்கு தான் வரும். அது யாருன்னா, அந்த தெய்வ சக்தி அவர்கள்கிட்ட இருக்கிறவங்க தான் வரும். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுறது அப்படின்னு சொன்னா, நான் வீணாக பிறக்கவில்லை. என் வாழ்க்கைக்கு கடவுள் அர்த்தம் வைத்திருக்கிறார் என்ற உணர்வு நெறைய பேருக்கு வரும். இது இந்த மாரி உணர்வு, வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. நான் வீணாக பிறக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு கடவுள் அர்த்தமாக வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு எண்ணம் உங்களுக்கு தோன்றுச்சுன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கும் அது ஒரு உதவியா இருக்கும். இறுதியான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலேயே எத்தனையோ தடைகள், சோதனைகள் வந்தாலும், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும் அடையாளங்கள் எப்போதும் இருக்கின்றன. அந்த அறிகுறிகளை பார்த்து நாம சந்தோஷப்படாமல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள் எப்போதும் பெரிய அதிசயமாக மட்டும் வரமாட்டார். அவர் பெரும் ஒரு வழிகாட்டி, ஒரு நல்ல மனிதரின் உதவியாகவும் இருக்கலாம். ஒரு சின்ன சின்ன அடையாளமாகவும் இருக்கலாம். அல்லது நம்ம உள்ளம் தரும் அமைதியாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த சின்னங்களை உணர ஆரம்பித்தால், உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையோடு, அர்த்தமோடு மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.